இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு பிளாக் ஹோலை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஒரு ஆடியோ ஃபைல்னு கூட சொல்லலாம். ஸோ இமேஜோடு சேர்ந்த ஒரு ஆடியோ ஃபைல். ஒருவேளை இதை பற்றின அவேர்னஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ இயற்கையை பற்றினது. இயற்கை அப்படின்றது நிஜமாக சொல்லப்போனால் எண்ணிலடங்கா புதிர்களை தன்னுக்குள்ளே வச்சுருக்கு. இப்போ ரீசெண்டாக டிஸ்கவரி என்ன சொல்லுது அப்படின்னா, பிளாக் ஹோல் அப்படின்றத அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அப்போ அந்த பிளாக் ஹோல்னால் என்ன? அதாவது தமிழில் பார்க்குறோன்னா கருந்துளைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பத்தை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்குது. இது இல்லாமல் 8 பெரிய கோள்கள் இருக்குது, 5 சிறிய கோள்கள் இருக்குது. இது இல்லாமல் மீட்டியோரைட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ், இந்த மாதிரி மீன்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே பூமி எப்படி சூரியனை சுற்றுதோ அதே மாதிரி எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி இந்த வால் நட்சத்திரங்களும் சூரியனை சுற்றிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த சூரிய குடும்பத்தை ஒரு வெயிட் போடுவோம். நம்ம காய்கறி வாங்கும்போது நம்ம வெயிட் போட்டு வாங்குகிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த சூரிய குடும்பத்தை நம்ம வெயிட் போட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 99.86% பார்க்குறோம் அப்படின்னா இந்த சூரியன் மட்டுமே வெயிட். அதாவது 100 கிராம் இந்த சோலார் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் 99.86% பார்க்குறோன்னா இந்த சூரியன் மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய 0.14, அதாவது 0.14 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது மட்டும்தான் நம்ம பார்க்குற இந்த பூமி, மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர், மார்ஸ், இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே. இதெல்லாமல் நிலாக்களும் அடங்கும். அதே சமயம் வால் நட்சத்திரங்களும் அடங்கும், ஆஸ்ட்ராய்ட்ஸும் அடங்கும். அப்போது இந்த சூரியன் அப்படின்றது எவ்வளோ பெருசு அப்படின்றது நம்மளால் உணர முடியுது இல்லையா? ஸோ இப்போ இந்த சூரியனோட மாஸ், அதாவது நிறை அப்படின்றது நம்மளோட கோள்களை விட அதிகம். அதனால தான் பார்க்குறோன்னா நிறை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூரியனை நம்மளோட கிரகங்கள் எல்லாமே சுற்றி வருது. சரி, அப்போது மாஸ் நிறைய இருக்கக்கூடிய அந்த சூரியனை பார்க்குறோன்னா இந்த கிரகங்களை சுற்ற வைக்குது. இதே மாதிரி தான் அந்த சூரியனை சும்மா இருக்கிறது இல்லை. ஏன்னா சூரியன் பார்க்குறோன்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 28 நாள் எடுக்குது. எப்படி பூமின்றது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுக்குதோ அதே மாதிரி சூரியனை பார்த்தோன்னா சுயமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இது பார்க்குறோன்னா 28 நாள் ஆகுது. சரி, இப்போ நம்ம பூமி அப்படின்றது இந்த சூரியனை சுற்றுறதுக்கு 365 நாள் எடுத்துக்குது இல்லையா? அதுதான் நம்ம 1 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இதே மாதிரி தான் சூரியனும் இந்த மில்கி வே கேலக்ஸி நாம் இருக்கக்கூடிய பால்வெளி திரளை பார்க்கணும் சுற்றி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 மில்லியன் வருஷம் ஆகுது. இதை நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இயற்கையோட அளவை நம்மளோட மனித அறிவினால் எட்ட முடியாது. அதனால தான் கிட்டத்தட்ட இந்த யூனிவர்ஸோட ஆதியும் தெரியல, அந்தமும் தெரியல, அதாவது முதலும் தெரியல, கடைசியும் தெரியல அப்படின்ற மாதிரி. எப்படி சூரியன் பூமி அப்படின்றது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அதே மாதிரி சூரியனையும் சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த சூரியனும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இந்த மில்கி வே கேலக்ஸி, அதாவது பால்வெளி அண்டத்தை சுற்றி வருது. இந்த பால்வெளி அண்டம் அப்படின்றது ஒரு ட்ரில்லியன் சூரியன்களால் ஆனது. இப்போ நாம் பார்க்குறது ஒரு சூரியன். இதே மாதிரி பார்க்குறோன்னா ஒரு 1, 2, 3 அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு 1 மில்லியன், 2 மில்லியன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா ட்ரில்லியன் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரில்லியன் சூரியன்கள் சேர்ந்தது தான் இந்த மில்கி வே கேலக்ஸி. ஸோ இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரி இது ஜஸ்ட் ஒரு அண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். மில்கி வே கேலக்ஸி அப்படின்றது ட்ரில்லியன் கேலக்ஸியில் ஒரே ஒரு அண்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல அண்டங்கள் சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது. ஒரு வேளை சொல்லப்போனால் கிரேட்டர் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மிக பெரும் பேரண்டம் அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. சரி, இப்போது எப்படி மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால, நிறை அதிகமாக இருக்கிறதுனால இந்த சூரிய குடும்பத்தோட கோள்கள் எல்லாமே இந்த சூரியனை சுற்றுதோ அதே மாதிரி தான் இந்த மில்கி வே இருக்கு இல்லையா? கேலக்ஸி இருக்குது இல்லையா? பால்வெளி திரள் இருக்குது இல்லையா? இந்த பால்வெளி திரளில் கண்டிப்பாக இந்த சூரியன் அப்படின்றது சுற்றுறதுக்கு 250 மில்லியன் வருஷம் ஆகுது. ஸோ இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சூரியன் மட்டும் தனியாக சுற்றுறது கிடையாது. இது கூட இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் பார்க்குறோன்னா கூடவே சுற்ற வச்சுக்கிட்டு அதுவும் இந்த பால்வெளி திரளை சுற்றி வருது. அப்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் எப்படி இந்த சூரியனை சுற்றுதோ அதே மாதிரி தான் இந்த பால்வெளி திரளில் பார்க்குறோன்னா மையத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த மையத்தில் இருக்கிற விஷயம் பார்க்குறோன்னா அதிகமான கிராவிடேஷனல் பொருள், அதாவது புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பூமியில் நம்ம எந்த பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே வருது இல்லையா? அதுக்கு காரணம் ஈர்ப்பு விசை.
இதே மாதிரி எப்படி வந்து சூரியன் அப்படின்றது கோள்களை வந்து ஈர்த்துக்கிட்டு இருக்கோ, அதாவது பிடிச்சு இழுத்துக்கிட்டு தன்னை தானே சுத்த வச்சுக்குதோ, அதே மாதிரி தான் பால்வெளி திரளோட மையத்தில் ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ட்ரில்லியன் கணக்காக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நம்ம சூரியன் மாதிரியான நட்சத்திரங்களை வந்து பிடிச்சு இழுத்து வச்சு சுத்த வைக்க முடியுது இல்லையா? ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பொருள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பிளாக் ஹோல், அதாவது கருந்துளை அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. அப்போ அதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும். இதை நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து இப்போது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஒரு உப்பையோ அல்லது சர்க்கரையோ நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எடை போடுறோம் அப்படின்னோம்னா அதோட எடை அப்படின்றது அதிகபட்சம் ஒரு 2 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனோட ஒரு உப்பையோ அல்லது சர்க்கரையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவல், அதை எடை போட்டோம் அப்படின்னா ஒரு 2 கிராம் இருக்கும் இல்லையா? ஸோ இதே எடையை வந்து இதே ஸ்பூன் உப்பையும் அதே மாதிரி சர்க்கரையோ அல்லது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிளாக் ஹோலில் நம்ம எடை போடுறோம் அப்படின்னா அது வந்து 2 லட்சம் டன்னு வந்து இருக்கும். ஏன்னா இந்த உப்பு அப்படின்றதோட நிறை அப்படின்றது ஒன்று தான் எந்த இடத்துல வச்சாலும், ஆனால் அதோட வெயிட் அப்படின்றது அதன் மேலே செயல்படுற அந்த ஈர்ப்பு விசையை பொறுத்தது இல்லையா? ஸோ அதனால் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றதுக்கு ஈர்ப்பு விசை அப்படின்றது மிக அதிகம். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அல்லது 10 லட்சம் டன்னு வந்து வரும். நம்மளால் அதை வந்து அளவிட முடியாது. மனிதனோட ஒரு இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் மூலிமா ஓரளவுக்கு தான் நம்ம வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ ஒழிஞ்சு முழுசாக நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இந்த பிளாக் ஹோல் அப்படின்றத பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்போது ஒவ்வொரு கேலக்ஸி, அதாவது ட்ரில்லியன் கேலக்ஸிஸ் வந்து சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு கேலக்ஸிலே ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் வந்து இருக்குது அப்படின்னா, ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா, அப்போது நாம் பார்க்க போகிற இந்த கிரேட்டர் யூனிவர்ஸ் ஒரு பேரண்டம் அப்படின்றதுல எவ்வளோ கேலக்ஸி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். ஏன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து மனித அறிவு அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் கேலக்ஸி சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கேலக்ஸியோட மத்தியிலையும் வந்து பார்க்குறோன்னா இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பிளாக் ஹோலுக்கு தான் அந்த ஈர்ப்பு விசை அப்படின்றது அதிகம். அதனால தான் எல்லா சூரியன்களையும் வந்து அதை தன்னுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பிடிச்சி வச்சு ஒரு ஈர்ப்பு விசையினால் வந்து சுத்த முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா M87 அப்படின்ற ஒரு கேலக்ஸியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த M87 கேலக்ஸியோட மையத்தில் வந்து இந்த பிளாக் ஹோல் இருக்கிறதா கணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதோட விட்டம் வந்து பார்க்குறோன்னா 40 பில்லியன் கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. அது 40 பில்லியன் கிலோமீட்டர் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இதை எப்படி ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 மில்லியன், அதாவது எர்த்தோட சைஸை விட 3 மில்லியன் சைஸுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய அரக்கன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த பிளாக் ஹோல் வந்து எங்கே தான் இருக்குது அப்படின்னா பூமியிலேருந்து ஒரு 500 மில்லியன் ட்ரில்லியன், அதாவது இப்போ 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் மில்லியன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1 ட்ரில்லியன் அப்படின்ற மாதிரி கொண்டு போனோம்னா ஒரு 500 மில்லியன் ட்ரில்லியன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 500 மில்லியன் ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 8 டெலஸ்கோப் மூலிமா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிளாக் ஹோலை. சரி, இப்போ இந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு விஷயம் வந்து தெரிய வரும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எப்படி இயங்குது, அதோட அமைப்பு வந்து என்னென்ன, இந்த பூமியோட அல்லது வந்து ஒரு நட்சத்திரத்தோட எண்ட் ஸ்டேஜ், அதாவது முடிவுரை அப்படின்றது எப்படி எழுதப்படும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிளாக் ஹோலை வந்து ஃபோட்டோ எடுத்ததே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதோட ஈர்ப்பு விசை அப்படின்றது மிக அதிகம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ இதோட ஈர்ப்பு விசையை வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ லைட்டுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது துகள் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது, அதாவது தூசு மாதிரி வரும். இப்போ நம்ம ரோட்டில் போனோம் அப்படின்னோம்னா தூசு அப்படின்றது நம்ம கண்ணில் அடிக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு பல்பை பார்க்குறோன்னா அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வந்து வருது இல்லையா? இந்த வெளிச்சமும் வந்து பார்க்குறோம் அப்படின்னா குட்டி குட்டி தூசுகளாக தான் நம்மளோட கண்களை வந்து அடையுது அப்படின்ற மாதிரி கருதுகிறாங்க. ஸோ அதனால் ஒரு லைட்டுக்கு அப்படின்றது வேவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அதே சமயம் பார்ட்டிக்கிள் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அந்த பார்ட்டிக்கிள் ப்ராப்பர்ட்டி தான் நான் சொல்கிற அந்த துகள் பண்பு. ஸோ இந்த துகள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த துகளை வந்து நம்ம ஒரு கயிறு கட்டி இழுக்க முடியும் இல்லையா? ஒரு தூசி வந்து பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்மளால் ஒரு நூலை கட்டி நம்மளால் இழுக்க முடியும் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் வந்து லைட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டையும் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது ஈர்த்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த பிளாக் ஹோல்லேருந்து எதுவுமே வெளியில் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோலையும் வந்து டெலஸ்கோப் வச்சு நம்மளால் இமேஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து விஞ்ஞானிகள் வந்து அடுத்த ஒரு மைல்கல்லை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஸோ அதனால் இந்த பிளாக் ஹோல் கண்டுபிடிப்பு அப்படின்றது, அதாவது M87 அப்படின்ற இந்த கேலக்ஸியோட பிளாக் ஹோல் கண்டுபிடிப்பு அப்படின்றது அறிவியல்
உலகத்தில், அதாவது விஞ்ஞானிகளோட உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே இந்த செய்திகள் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த பிளாக் ஹோலை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதை வந்து ஃபோட்டோ எடுத்ததே மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த இமேஜை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய மைல்கல்லாக அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பிளாக் ஹோல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு கேலக்ஸியோட மத்தியிலையும் பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக வந்து இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை வந்து வீண் போகலை. ஸோ இந்த கேலக்ஸியில் இந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. இனி வரும் அப்டேட்ஸ் வந்து பின்னாடி நம்ம செய்திகள் வர வர இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ஹோலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றின மேலும் விவரங்கள் வந்துட்டு சப்சிக்வெண்ட்டான வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நன்றி.